பெர்லின் சுவரின் நெகிழ்ச்சியான கதை பார்க்கலாம். 1961ல் பெர்லின் வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது. ஈஸ்ட் பெர்லின், வெஸ்ட் பெர்லின்னு சொல்லி. ஸோ அந்த வெஸ்ட் சைட் ஆஃப் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் அலைஸ் அவங்களோட கண்ட்ரோல் இருந்ததுனால நல்ல ஒரு ஃப்ரீடம், நல்ல எக்கனாமி இருந்தது. அதுவே ஈஸ்ட் சைட் ஆஃப் ஜெர்மனி பார்த்தோன்னா சோவியத் யூனியன் கண்ட்ரோல் இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், சாப்பாடுக்கு அந்த அளவு கொஞ்சம் கஷ்டம், இப்படி இருந்தது. அப்போ அங்கே ரொம்ப கடுமையான ஒரு ரூல்ஸ் கீழே இருக்க மக்கள் அந்த கோபத்தை எதிர்காட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் சைடு மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த வெஸ்ட் சைடு அந்த பக்கம் இருக்க செவுத்துல எல்லா குப்பையும் தூக்கி கொட்டினாங்கங்க. ஆனால் மாறா அந்த வெஸ்ட் பெர்லின்ல இருக்காங்கல்ல அந்த மக்கள், அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப அவங்களுக்கு இந்த சைடு ஈஸ்ட் சைடு குப்பையை கொட்டலைங்க. இதுக்கு பதிலாக பிரெட்டு, பால், என்ன கேண்டு ஃபுட்டு, ப்ரொவிஷன்ஸ் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பெட்டி பெட்டியாக கொடுத்தாங்கங்க. இந்த வாசகத்தோட ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் எது அதிகமாக இருக்கிறதோ அதையே மற்றவர்களுக்கு கொடுப்பான். ஈச் ஒன் கிவ்ஸ் வாட் ஹி ஹேஸ் இன் அபேண்டன்ஸ் அப்படின்னு ஒரு நெத்தியடி பதில சொன்னாங்க. நம்மக்கிட்ட என்ன அதிகமாக இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த பெர்லின், வெஸ்ட் பெர்லின் மக்கள் மாதிரி நம்ம நிறைய அன்பை பகிருவோம். கோவத்தை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு பதிலாக நிறைய அன்பை செலுத்துவோம். நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பபாய்.